Hello students. So NEET 2020 the third lecture வந்து பார்க்க போகிறோம் chemistry. So இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா rate and stoichiometric coefficientsோட relationship வந்து பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் லெக்சரில் என்ன பண்ணியிருக்கோம், ரேட்டோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். ரேட்டுங்கிறது என்னது, the change in concentration with respect to change in time. ஓகே, ஸோ இங்கே சியோட மீனிங் வந்து என்னது, சிங்கிறது the concentration of reactants or products. ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து நீட்டில் என்ன பண்ணுவோம்னா மேபி the tel C வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆர் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக CI வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷனோட யூனிட் வந்து என்னது, the units moles, molarity, normality ஆர் molarity, sometimes volume by volume ஆர் volume by gram வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த ரியாக்ஷன் ஆர் நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டைமோட யூனிட்ஸ் செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மளோட கொஸ்டின் வந்து என்னது, நம்மளோட கொஸ்டின் ரேட் அண்ட் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டோட ரிலேஷன்ஷிப் ஃபார் எ பர்டிகுலர் ரியாக்ஷன். ஸோ இங்கே டைப் ஒன் ரியாக்ஷன் எடுத்திருக்கேன். டைப் ஒன் ரியாக்ஷன் என்னது, ஏ வில் கிவ் பி. ஸோ ஏங்கிறது என்னது ரியாக்டன்ட் அண்ட் பிங்கிறது ப்ராடக்ட். ஓகே, ஸோ இட்ஸ் எ வெரி சிம்பிள் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீரைட் பண்ணலாம். That is, 1 mole of A will give 1 mole of B. அப்படின்னா என்ன மீனிங், ஃப்ரம் த ஸ்டாய்க்கியோமெட்ரியில் 1 mole கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 mole ரியாக்டன். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ரியாக்ஷனில் வந்து போனதுன்னா நம்மளுக்கு 1 mole of B வந்து கிடைக்கும். ஸோ தட் மீன் 100% கன்வர்ஷன். ஓகே, ஸோ இந்த 1 and 1ங்கிறது என்னது ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதோட கரஸ்பாண்டிங் ரேட் RA அண்ட் RB. ஸோ RAங்கிறது என்னது த ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் A, RBங்கிறது என்னது த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் B. ஸோ ஃபார்மேஷன் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஸப்பியரன்ஸ் எப்போவுமே ரியாக்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஸ்டின் வந்து போகலாம். 1 and 1 ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், RA அண்ட் RB ஆர் த ரேட்ஸ். ஸோ இதை எப்படி வந்து ரிலேட் பண்ணுறது மேத்தமெட்டிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி வி நோ த கான்செப்ட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட ரேட்டோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸ் வந்து எழுதிட்டேன். ரேட்டுங்கிறது த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அண்ட் RBங்கிறது த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் A will give B. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அட் டைம் t= 0 minutes. ஸோ அப்படின்னா என்ன மீனிங், நான் ரியாக்ஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பவுலில் பியோர் A மட்டும் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் ரவுண்ட் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ எடுத்திருக்கேன், 1 mole. ஸோ இங்கே எந்த ஒரு பியுமே கிடையாது. ஸோ தட்ஸ் 0 moles. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிரர் யூஸ் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் ரியாக்ஷனை வந்து நானே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 minutesக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து நான் பார்த்தேன்னா அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.98 moles ஆஃப் A இருக்குது. ஸோ ரியாக்ஷன் படி என்னது, 1 mole will give 1 B. அப்படின்னா இந்த மீனிங் 1 mole ரியாக்ட் ஆச்சுன்னா 1 mole ஆஃப் B வந்து கிடைக்குமா. அப்போ இங்கே வந்து எவ்வளோ மோல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு, 0.0802 moles வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, பியை வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 1 mole எடுத்திருக்கு A. ஸோ 2 minutesக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது, 0.98 moles வந்து இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, 0.02 moles வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ கன்வெர்ட் ஆனது என்ன ஆகும், பியை வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் RB தட் இஸ் த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் B வந்து ரைட் பண்ணோன்னா த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படின்னா என்ன மீனிங், B 2 minutesல, ஸோ மைனஸ் B at 0 minutes divided by 2 minus 0. ஸோ தட் இஸ் அ டைம் மினிட். இதில் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், B2 minus B1 divided by T2 minus T1. ஸோ அதுதான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வேல்யூஸ் ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 0.01 mole per minute. ஸோ அப்போ இதோட மீனிங் என்னது, RB, ரைட். ஸோ the rate of formation of B is equal to 0.01 mole per minute. ஸோ இதோட ஃபிசிக்கல் மீனிங் வந்து என்னது, ஸோ இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் வந்து பண்ண முடியும். இப்போ 0.01 mole per minuteங்கிறது என்னது, எவரி மினிட், ரைட். 0.01 mole of B is formed. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம், ஆஃப்டர் 2 minutesக்கு அப்புறம் எவ்வளோ மோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா 0.02 moles அவ்வளோதான், ரைட். ஸோ இதே சேம் கான்செப்ட் எங்கே அப்ளை பண்ணுறேன், RA. RAங்கிறது என்னது, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஆல்ரெடி we know A2 minus A1 divided by T2 minus T1. அந்த வேல்யூஸ் தான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னது, யூ வில் கெட் நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லெக்சரில். நெகட்டிவோட மீனிங் வந்து என்னது, எப்போவுமே ஒரு ரியாக்டன்ட் வந்து எடுத்திங்கன்னா கன்சியூம் ஆகும். கன்சியூம் ஆனிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ. ஸோ தட்ஸ் வை -0.01
0.01 moles per minute. ஸோ இதோட ஃபிசிக்கல் மீனிங் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எவ்ரி மினிட்ஸ் 0.01 mole of A is consumed. கொஸ்டின் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி we know the stoichiometric coefficients 1 and 1 அதோட கரஸ்பாண்டிங் ரேட்ஸ் வந்து RA அண்ட் RB. ஸோ இதை வந்து எப்படி வந்து ரிலேட் பண்ணுறதுனா இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி RBங்கிறது 0.01 mole per minute, Rங்கிறது மைனஸ் 0.01 mole per minute. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் இப்போ நெகட்டிவ் சைனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா RA கூட ஸோ மைனஸ் RA is equal to RB. ஓகே ஸோ இப்போ அதோட ஃபார்ம்லா Rங்கிறது என்னது மைனஸ் DA divided by DT is equal to RBங்கிறது DB divided by DT. ஸோ இதுதான் இந்த ஒரு சிம்பிள் ரியாக்ஷனோட stoichiometric coefficients, that means 1 and 1 அதோட கரஸ்பாண்டிங் ரேட் ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ணுறது. ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2A will give B or A will give 2B or A plus B will give C. ஸோ அதோட stoichiometric coefficientsஐயும் ரேட்டையும் எப்படி வந்து ரிலேட் பண்ண சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் நீட்டில் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ.